இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். ஒடிசா ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மீன் எடுத்து நல்லா கழுவி அதில் மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிளறி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், கடுகு, சீரகம் போட்டு அரைச்சி நம்ம ஃப்ரை பண்ண மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மீன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதும் போட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் போட்டுடலாம். மீன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா மீன் வறுவலும் அதுக்கப்புறமா அவங்க ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. நான் 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு பசி தாங்கலை. ஸோ இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த முடிச்சுக்கிறேன். பை.